முதலில் நான் சார்ந்திருக்கிற இந்த என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 7 இன்னுயிரை நாங்கள் இந்த இயற்கை பேரிடரில் எழுந்திருக்கிறோம். அந்த இன்னுயிரை இழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர் சார்பிலேயும் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடியில் நிழலாற வேண்டும் என்றும் வேண்டுகிறேன். களத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவரும் களத்திலே சென்றிருக்கிறார். இன்றைக்கு ஊத்தங்கரையிலே அவர் தான் முதலிலே சென்றிருக்கிறார். களத்தில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் என்று சொன்னிருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக. களத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர், நன்றி. நிச்சயமாக சவாலான மீட்பு பணித்தான். காரணம், அரசாங்கம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். காரணம், ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக இயற்கை ஆர்வலர் சமூக போராளி அண்ணன் யானை ராஜேந்திரன் ஒரு வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றத்தில். திருவண்ணாமலை மலையை சுற்றி ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கிறது, நிறைய குளங்கள் காணாமல் போயிருக்கிறது, நிலத்தை சுற்றி இருக்கிற அந்த மலையை சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசன் தலைமையிலான ஒரு குழுவை அமைக்கிறது. அந்த குழு நில இடங்களுக்கு சென்று பார்வையிடுகிறது. இடங்களை கண்டறிகிறார்கள், இன்னும் குளங்கள் காணாமல் போயிருக்கிறது, இந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதன் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எடுத்திருந்தது என்று சொன்னால் இந்த இன்னுயிர் இழப்பை தவிர்த்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, மலையில் பெய்யக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் மலையில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரானது திருவண்ணாமலையில் சக்தி தேட்டர் பக்கத்தில் ஒரு ரோடு வரும், அந்த வழியாக வெளியே இறங்கும். அதற்கு பிறகு முளைப்பாரி தீர்த்தம் என்று ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்தின் வழியாக வரும். இந்த 2 பகுதிகளிலே வரக்கூடிய அந்த மழைநீர் பெரிய தெரு வழியாக வந்து கீழ்நாத்தூர் ஏரிக்கு சென்று அந்த ஏரியிலிருந்து அடுத்தடுத்து செல்லக்கூடியதுதான். இதான் எங்க டோபோகிராபிக்கல் அந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரையில். இன்றைக்கு அந்த பகுதிகளிலே ஆக்கிரமிப்புகள் அதிகம் செய்யப்பட்டதன் காரணமாக அந்த வழிந்து வரக்கூடிய அந்த மழைநீர் வேறு பகுதிகளை மடைமாற்றியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சனிக்கிழமை 17 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது, ஞாயிற்றுக்கிழமை 22 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது. அப்போ 17 சென்டிமீட்டர் பெய்த மழையிலே முழுவதுமாக அந்த மழை ஊறி இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் பெய்த அந்த மழையின் காரணமாக அங்கு மண் அரிப்பு, மண் சரிவு ஏற்படுகிறது. நான் அந்த சிறுவயதிலிருந்து அந்த மலையை பார்த்ததன் அடிப்படையில் இன்றைக்கு நான் பார்த்த போது இருந்த மரங்கள் அந்த மலையிலே இன்றைக்கு இல்லை. ரமணாசிரமத்தில் இருந்து ஒரு சுற்று வந்தோம் என்று சொன்னால் பச்சையம்மன் கோயில் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தோம்னா இந்த நார்தன் சைடு, சதர்ன் சைட்ல ரமணாசிரமம் இருக்கும், நார்த் ஈஸ்ட் பச்சையம்மன் கோயில் இருக்கும். இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நகர்மயமாக இந்த சூழ்நிலையிலே கிராமத்திலிருந்து பிழைப்பை தேடி மக்கள் அங்கு வரத்தான் செய்வார்கள், அதுதான் இயல்பு. அங்க வரக்கூடியவர்களுக்கு அங்கு தங்குவதற்குண்டான இடம் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் வீடு அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உண்டான ஒரு தேவையை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உரிய இடங்களை வழங்கியிருந்தோம் என்று சொன்னால் அந்த ஆக்கிரமிப்பும் தவிர்க்கப்பட்டிருக்கும், அவருடைய அந்த உயிரிழப்பையும் நாம் தவிர்த்திருக்கலாம். குறிப்பாக நான் பிறந்து இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை, இவ்வளவு பெரிய மழை பொழிவை நான் கண்டதில்லை. என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் 87, அப்போது இது பெரிய ஒரு 11 நாள் தொடர்ந்து மழை பெய்திருக்கிறது. அப்போது கூட இது போன்ற பேரிடர் நான் கண்டதில்லை. திருவண்ணாமலை பொறுத்தவரையில் 5 ஆறுகள் அங்கு ஓடுகிறது. தென்பெண்ணை ஆறு, செய்யாறு, கமண்டல நதி, நாகநதி, இந்த 2ம் சேர்ந்து கமண்டல நாகநதி என்று 5 ஆறுகள் ஓடுகிறது. அங்கே 4 அணைகள் இருக்கிறது. சாத்தனூர் அணை மிகப்பெரிய அணையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக குப்பநத்தம், மிருகண்டா நதி அணை, அதுக்கு அடுத்து செண்பகத்தோப்பணை. இந்த 4 அணைகளும் நிரம்பிய பிறகு வரக்கூடிய வெள்ள நீர் வருகிற போது வருவாய்த்துறையின் மூலமாக அறிவிப்பு வெளியிடுவார்கள். கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய வெள்ள நீர் வழிந்தோடி மதுராந்தகம் வழியாக செய்யூரில் சென்று கடலை கலக்கு. திஸ் இஸ் தி டோபோகிராபிக்கல் ஆஃப் தி நம்ம திருவண்ணாமலை. ஆனால் இன்றைக்கு இந்த பெய்திருக்கக்கூடிய இந்த மழை குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற ஆரணி சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சதுப்பேரிபாளையம் என்ற ஒரு பகுதியில் ஒரு தரைப்பாலம், ஓதலவாடி என்ற பகுதியில் ஒரு 15 கிராமங்களை இணைக்கக்கூடிய அந்த ஒரு தரைப்பாலம் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு 15 கிராமங்கள் இன்றைக்கு முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தேவிகாபுரம், தச்சூர், அரையாளம், வடுகச்சாத்து, எஸ்வி நகரம், சேவூர், கண்ணமங்கலம் என்ற போன்ற அகராபாளையம் அந்த போன்ற பகுதிகளில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏறத்தாழ அறுவடைக்கு காத்திருக்கிற ஒரு நெல் கதிர்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் அறுத்தாது நெல்லாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏறத்தாழ பல லட்சங்கள் செலவு செய்து ஒரு 4000 - 5000 ஏக்கர் நில விவசாய பகுதிகள் முழுவதுமாக முறுகடிக்கப்பட்டு இடுப்பளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நம்முடைய தொலைக்காட்சியில கூட 5 மணி போல அந்த செய்தியில நான் கண்டேன். இது அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை பேரிடராகத்தான். அந்த இயற்கை பேரிடரை உடனடியாக இதற்கெல்லாமோ உடனடியாக நிவாரணம் வழங்கக்கூடிய இந்த அரசாங்கம் உடனடியாக இது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி இதற்கு என்கிறது போல இவ்வளவு பெரிய பேரிடர் அனைத்து ஊடகங்களையும் வந்திருக்கிறது. ஒரு ஊடகங்களில் ஒரு ஊடகங்களில் வரவில்லை என்று சொல்ல முடியாது. நேரடியாக அமைச்சர் பெருமக்களும் அங்கே இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சூறாவளி சுற்றுப்பயணமாக எல்லா இடங்களுக்கும் சென்று என்னென்ன இடங்களில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அதையும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார். இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த அரசாங்கம் உடனடியாக அங்க இருக்கிற ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 35,000 - 40,000 ரூபாய் அதை கொடுத்தாதான் அதை ஈடு செய்ய முடியும். இல்லனா இது ஈடு செய்யவே முடியும்
முடியாத ஒரு இழப்பாக அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதை தாண்டி இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கிற அந்த பகுதியில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல மலப்பாம்பாடி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு 5 நபர்கள் வயலில் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாடை எடுப்பதற்காக செல்கிறார்கள். ஆற்று வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. அந்த வயலில் இருந்து திரும்ப கிராமத்துக்கு வர முடியாது. பேரிடர் மீட்பு படைக்கு தகவல் சொல்லப்படுகிறது, தீயணைப்பு படைக்கு தகவல் சொல்லப்படுகிறது, காவல்துறைக்கு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி வரையிலே அவர்களை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை. உயிரோடு இருந்த 5 நபர்களை ஞாயிற்றுக்கிழமை காலை 5 பேரும் இருக்கிற அந்த ஊர் மக்கள் சென்று மீட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதனால நான் இது குறையாக தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ஒரு நிர்வாகம் ஏதோ ஒரு ஃபெட்டிக் சொன்ன மாதிரி சகோதரர் சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன ஒரு சுணக்கம் இருக்கிறது. அதை ஏன்னு சொன்னால் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 365 24/7 365 days நம்ம அலர்ட்டா இருக்கணும். இந்த பேரிடர் காலங்களில் மட்டும் நான் தயாராக இருப்போம். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் செய்வோம் என்பது இது சாத்தியப்படாத. அவர் சென்னைக்கு குறிப்பிட்டாரு. சென்னையில தான் அந்த ஃபெட்டிக்னஸ் வர முடியும். திருவண்ணாமலைக்கு முதல் முறை தான் வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய இல்ல அதுதான் இல்ல நம்ம NDRF SDRF வந்து நம்ம இங்க தான் ஷிஃப்ட் பண்றோம். நம்ம மொத்தமா இங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. நம்ம வேற ஒரு இடத்துல பட் NDRF SDRF இவங்க ஷிஃப்ட் பண்ணாங்க, அந்த இடத்துல பிளேஸ் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்தாலும் மீட்பு நடவடிக்கைகள்ல இந்த மாதிரியான பிளேஸ் பண்ண இடங்கள்ல இந்த மாதிரி மழை பெய்யல. இப்ப மயிலத்துல பாத்தீங்கன்னா 51 சென்டிமீட்டர், விக்கிரவாண்டியில 51 சென்டிமீட்டர், செஞ்சில 41 சென்டிமீட்டர், ஊத்தங்கரையில 51 சென்டிமீட்டர், ஆரணியில 22 சென்டிமீட்டர், திருவண்ணாமலையில் 22 சென்டிமீட்டர். இது போல அதிகப்படியான மழையினுடைய மழை பெய்த அளவு என்பது அதிகப்படியாக இருக்கிறது. ஆனால் 2 முக்கியமான அம்சங்களை குறிப்பிடுறீங்க. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ஒன்னு ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருக்கணும், அப்படி இருந்தா அந்த மலைச்சரிவு இந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம். இன்னொன்னு நிவாரணங்களை உடனே அறிவிக்கணும், அது காத்திருக்க வேணாம் அப்படிங்கறத சொல்றீங்க. பேசலாம்.